தமிழ் வாழ்க. உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு பிரபாகரன். பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ் அப்படின்னா, கேஷ் செக்மெண்ட்டில் ஸ்விங் ட்ரேடிங் அண்டு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங். ஸோ இதுக்கு பொருத்தமான ஒரு அனாலிசிஸ் தான் இது. ஸோ இந்த சீரீஸில், அதாவது பகுப்பாய்வு அணுகுமுறை டெக்னிக்கல் அனாலிசிஸ் மெத்தடில் நம்ம நிறைய கிட்டத்தட்ட ஒரு 7 அனாலிசிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8வது பார்ட். அனாலிசிஸ் மெத்தட் சீரீஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, ஸோ நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை வந்து ட்ரேடிங்க்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படியெல்லாம் அனாலிசிஸ் பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் முயற்சி தான் இந்த முயற்சி. சரிங்களா? ஸோ இதில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வழிமுறையாக நான் சொல்லிட்டு வரேன். அதாவது அனாலிசிஸ் மெத்தடை நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிட்டு வரேன். இன்னும் நான் நிறைய வீடியோஸ் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு ஓனாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாகவே இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது ஸோ உங்களுக்குள்ளார கண்டிப்பாகவே எப்படியெல்லாம் அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாகவே வந்துடும். ஸோ அப்படி வரும்போது நீங்களாக ஓனாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரிங்க மக்களே. சரி, இப்போ அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? சரிங்க மக்களே, முதல்ல இந்த ஸ்டாக்கோட லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ எங்கே என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். அந்த ஸ்டாப் லாஸு, டார்கெட்டாக ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி செட் பண்ணோம், இந்த ஸ்டாக் வந்து பையிங் ப்ரெஷரா இல்லை செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணோம், என்னென்ன கன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிற போது பை லிமிட்ஸ், அதாவது இப்போ 3421 ரூபா 90 பைசாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து இருக்குது. சரிங்களா? டேட் வந்து பாருங்கள் 13/9/2022 8:14 ஆகுது இப்போ ரெக்கார்டிங் பண்ணும்போது. ஸோ 3421 ரூபா 90 பைசாவில் இருக்குது. ஆனால் நம்மளோட என்ட்ரி வந்து பாருங்கள் 3400 தான். சரிங்களா? அதாவது அங்கே கிட்டத்தட்ட ஒரு 22 ரூபா கீழே இறங்கினா மட்டும்தான் நம்ம பை பண்ணணும். இப்போ இருக்கிற பிரைஸிலிருந்து அப்படியே மேலே போனாக்கா நம்ம பை பண்ண வேண்டாம். கரெக்டாக 3400 அப்படிங்கிற நம்ம ஏரியாவுக்குள்ளார அவன் வரணும், அப்போ தான் நம்ம பை. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் 2 டார்கெட் ஸ்டாப் லாஸ் பார்த்துருவோம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3100 ரூபா. ஸோ 3100 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்குது பாருங்கள், அதாவது லோ இருக்குது பார்த்தீங்களா, ரீசன்ட் லோ. ஸோ அதோட லோவை தான் நான் வந்து ஸ்டாப் லாஸாக கொடுத்துருக்கேன். 3100 ரூபாய்க்கு கீழே டெய்லி கேண்டில் க்ளோசிங் வச்சதுன்னா நம்ம எக்ஸிட் ஆயிடணும். என்ன லாஸோ அதை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிடணும். சரி, அடுத்து டார்கெட். ஸோ டார்கெட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறவங்க இந்த டார்கெட் 1ல் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அதாவது 3400லேருந்து 3740 அப்படிங்கிறத நம்மளோட டார்கெட். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் 340 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு லாஸ் வந்ததுன்னா ஒரு 300 பாயிண்ட் வரும், ப்ராஃபிட் வந்ததுன்னா ஒரு 340 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, அடுத்து டார்கெட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டார்கெட் 1 வந்து நம்ம எப்படி செட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது அனாலிசிஸ் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்விங் இருக்குது பாருங்கள். சரிங்களா? இந்த ஸ்விங்கோட ஹை வந்து எந்த கேண்டில் பாருங்கள், இந்த ரெட் கலர் கேண்டிலுங்களா, நான் கர்சர் வச்சிருக்கிற ரெட் கலர் கேண்டில் தான் ஹை. சரிங்களா? அந்த ரெட் கலர் கேண்டிலோட லோவாக தான் நம்ம டார்கெட்டை வச்சுருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ டார்கெட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்மாக நான் வந்து ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த 4500 வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். 4500 உங்கள் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடணும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4700 வரைக்கும், 4700 800 போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்ம ஒரு போதும் 4500 அப்படிங்கிறதே போதும். ஏன்னா நம்மளோட இன்கேஸ் நம்ம லாஸ் புக் பண்ணால் பாருங்கள் 300 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. டார்கெட் புக் பண்ணால் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1100 பாயிண்ட்ஸ் வருதுங்களா. ஸோ அப்படியே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1:4 வரும். சரிங்களா? 3.5 அந்த மாதிரி வரும். ஸோ போதும் நம்மளுக்கு. சரி, ஸோ இந்த டார்கெட் 2 நான் ஏன் செட் பண்ணேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த ஸ்விங் இருக்குங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸில் இந்த ஸ்விங்கோட ஹை வந்து எந்த கேண்டில் பாருங்கள், இந்த கிரீன் கலர் கேண்டிலோட ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கோட ஹை. அந்த கிரீன் கலர் கேண்டிலோட லோ வந்து பாருங்கள் 4800 கரெக்டாக. ஆனால் நான் வந்து 300 பாயிண்ட் கீழே தள்ளியே நான் டார்கெட்னா வச்சுருக்கேன். சரிங்க மக்களே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ். இதை வந்து நீங்கள் லெவல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை என்னோட கால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. சரிங்க மக்களே, இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஏன் ட்ரேடிங்க்கு செலக்ட் பண்ணோம் சரிங்களா அப்படிங்கிறத பார்த்துருவோமா? சரி, நம்மளோட அனாலிசிஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து லெவல்ஸ் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை இதோட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து நான் இதை வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன்.
ஸோ அதனால் அனாலிசிஸ் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். லெவல்ஸ் எனக்கு போதும், இதை நான் கால்ஸாக எடுத்துக்கிறேன் இல்லை லெவல்ஸாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணுறேங்க. சரி, ஓகே. அடுத்து நம்மளோட அனாலிசிஸ் வந்து என்னென்னா, சரிங்க மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஸோ புதுசாக வரவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது முதல்ல நம்மளோட ஜூம் லெவலை செட் பண்ணிக்கணும். ஜூம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவலில், அதாவது 120 கேண்டில் இருக்கணும். நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் குறைஞ்சபட்சம் 120 கேண்டில் இருக்கணும். டைம் ஃப்ரேம் வந்து ஒரு மேட்டரில் நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் குறைஞ்சபட்சம் 120 கேண்டிலாவது இருக்கணும். அதுதான் ஜூம் லெவல். அடுத்து இந்த பிரைஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 4000, 4200, 4400, 200 பாயிண்டாக போகுது பார்த்தீங்களா. இந்த ப்ரைஸ் பாரில், ப்ரைஸ் லெவலில் கீழே இருக்கிற 2 ப்ரைஸ் வேல்யூவில் நான் இந்த கிரீன் கலர் கோடு போட்டிருக்கேன். மேலே இருக்கிற 2 ப்ரைஸ் லெவலில் நான் ரெட் கலர் கோடு போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு இடைப்பட்ட பாயிண்ட்ஸை நான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கீழே இருக்கிற 2 பாயிண்ட்ஸுக்கு இடைப்பட்ட பாயிண்ட்ஸை நான் சப்போர்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எளிமையான முறை தான், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தேவைப்படுவோர் பார்த்துக்கொள்ளவும். சரி, அடுத்து இப்போ நம்மளோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து 3 கன்ஃபர்மேஷன்ஸ் நான் வச்சுருக்கேன். சரிங்களா, 3 கன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். அதில் முதல் கன்ஃபர்மேஷன் சப்போர்ட்டில் இருக்கான். நம்மளோட ஸ்டாக் வந்து சப்போர்ட்டில் இருக்கான். சரிங்களா, எப்படி நான் சொல்கிறேன்னா, ஸோ இங்கே பாருங்கள், சப்போர்ட்லேருந்து போயிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் நோக்கி ட்ராவல் ஆகிறான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் கன்ஃபர்மேஷன். சரி, அடுத்து நம்மளோட ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா. மூவிங் ஆவரேஜ் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பாருங்கள். ஸோ இது வந்து ஹை. சரிங்களா, ஸோ இது வந்து ஹையே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையர் லோ. அடுத்து இது வந்து ஹையர் லோ. அடுத்து இது வந்து ஹையர் லோ. சரி, ஓகே, கிளியர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள், இது வந்து ஹையா. அடுத்து இது வந்து லோ. அப்படின்னா இவன் எப்படி ட்ராவல் ஆகி வந்திருக்கான் பாருங்கள். ஹையே, லோ, அடுத்து ஹையர் லோ, திரும்பவும் லோயர் லோ, திரும்பவும் ஹையர் லோ, திரும்பவும் லோயர் லோ, அடுத்து திரும்பவும் ஹையர் லோ. அடுத்து என்ன வந்திருக்கணும், லோயர் லோ தானே வந்திருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே 3ம் பாருங்கள் லோயர் லோ போட்டே வந்திருக்கான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோ போட்டிருக்கானா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே தான் இந்த லெவல் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து பாருங்கள் ஹையர் லோ போட்டிருக்கான். அடுத்து வந்து பாருங்கள் இங்கே ஹையர் லோவாக போட்டு வந்தானா, ஹையர் லோவாக போட்டு வந்தானா. இங்கே பாருங்க, ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ, 4 ஹையர் லோ வந்திருக்கான். அடுத்து என்ன பண்ணிக்கணும், ஹையர் லோ தானே வந்திருக்கான். ஆனால் இங்கே பாருங்கள் ஹையர் ஹை போட்டிருக்கான். ஸோ புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா சப்போர்ட்டில் வந்திருக்கான். சரிங்களா, சப்போர்ட்டில் இருக்கான். திரும்பவும் இந்த சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து மேலே நோக்கி ட்ராவல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தரான். ஸோ வழக்கமாக வந்து என்னென்னா, ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகுமா, ரெசிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா சப்போர்ட் நோக்கி வருமா. ஸோ ஆக்சுவலாக வந்து எல்லா ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். சரிங்களா, அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி என்ன நடக்கும்னா, ஒன்று சப்போர்ட்டில் வந்ததுன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போகணும், அல்லது சப்போர்ட்டில் சப்போர்ட் வாங்கிட்டு மேலே போகணும். அதே போல் ரெசிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வரணும், இல்லை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகணும். ஸோ இந்த 2 நிகழ்வு தான் எல்லா இடத்துலையுமே நடக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நம்மளோட ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் என்னென்னா ஹையர் லோ வச்சுருக்கிறான். ஸோ லோயர் லோ வச்சிருக்கணும், ஆனால் அங்கே ஹையர் லோ வச்சுட்டு ஹையர் ஆகி வச்சிருக்கிறான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு சிக்னல். சரி, ஓகே. இப்போ அடுத்த 3வது கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்துருவோமா. இப்போ நம்மளுடைய 3வது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ ஜூம் பண்ணி வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே போட்டிருக்கேன். அதாவது இந்த லோவில் இருந்து இந்த ஹைக்கு, சரிங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து பாருங்கள் எது வரைக்கும் எவ்வளோ ரீடெஸ்ட் ஆகியிருக்கான் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 0.78 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். சரிங்களா, ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து இவன் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி போகிறான், ஹையர் ஆகியும் வச்சுருக்கான். ஸோ அதனால் ஹையர் ஆகி வைக்கும்போது என்னென்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 0.68 தான் ஆக்சுவலாக ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. பட் இவன் வந்து இன்னும் கூட நல்லா இறங்கி 0.78 கிட்டத்தட்ட ஒரு 0.8 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து 3 கன்ஃபர்மேஷனை வச்சு இவன் வந்து பையிங் ப்ரெஷரில் இருக்கான், ப்ரைஸ் மேலே போவோம் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிட்டோம். அதே நேரத்தில் நம்ம இந்த கன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நம்ம எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி நம்ம லெவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸ்டாப் லாஸும் பார்த்துட்டோம், என்ட்ரி பாயிண்ட்டும் பார்த்துட்டோம்.
டார்கெட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங், டார்கெட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங். சரிங்களா? சரி. இப்போ அடிஷனலாக நான் வந்து 2 என்ட்ரிஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு இந்த பகுதியை வந்து நம்ம நிறைவு பண்ணிடுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3400ல் நான் வந்து என்ட்ரி 1 கொடுத்துருக்கேங்களா. ஸோ 3400லேருந்து 3100 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 3400லேருந்து 30%, சரிங்களா, 30 ஒரு 10% அப்படிங்கிறது 30 ரூபா. 30% கிட்டத்தட்ட 90 ரூபா. சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3300ல் நான் வந்து என்ட்ரி 2 போகலாம். அதாவது நீங்கள் 100 ஸ்டாக் வாங்குறதா இருந்தால் 25 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 3400ல் வாங்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3300ல், அதாவது என்ட்ரி 2ல் 30% ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு 50 ஸ்டாக் வாங்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 3200ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் மீதம் இருக்கிற ஒரு 25 ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம். அதாவது 60% ரீட்ரேஸ்மெண்ட்டில். ஸோ இப்படி பண்ணும்போது ஸோ நம்ம இன்கேஸ் வந்து லாஸ் புக் ஆனாலும் ஸ்டாப் லாஸாக ஹிட் ஆனாலும் நம்மளுக்கு வந்து குறைவான லாஸ் தான் புக் ஆகும். ப்ராஃபிட் புக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமான ப்ராஃபிட் வந்து புக் ஆகும். சரிங்களா? ஸோ இது பற்றி நிறைய விளக்கம் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். சரிங்களா? சரிங்க மக்களே. ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். எனக்கு தெரிஞ்ச வழிமுறை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்க மக்களே, இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ கம்பெனியோட ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். பையிங் ப்ரைஸில் இருக்கணும், செல்லிங் ப்ரைஸில் இருக்கணும், என்ன ஏது அப்படிங்கிறத ஒரு அலசல் போடுவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.